السلام عليكم ورحمة الله تعالى. الحمد لله كفى والصلاة والسلام على المصطفى وعلى آله الشرفاء وأشرف الخلفاء أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد إنه من سليمان وإنه بسم الله الرحمن الرحيم. صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் பெருமதியாகிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் பாக்கினால் சென்ற வாரம் காபாவுடைய வரலாற்றை பார்த்தோம். காபா அன்றிலிருந்து இன்று வரைக்கும் எப்படி உருவானது என்பதை பற்றி பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் மற்ற இடங்களை பற்றி பார்த்துவிட்டு அடுத்த வாரம் குர்பானியை பற்றி பார்க்கலாம். குர்பானிய சட்டங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்க்கலாம். அருமையான சகோதரர்களே, அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டியது ஜம்சம் தண்ணீர். அதற்கு முன்னால் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கொள்ளணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்து வளர்ந்தது, சிறு வயதில் போராடியது எல்லாமே ஈராக்ல தான் அவங்க பிறந்தாங்க. ஈராக்கோட கண்ணான் அப்படிங்கிற ஊர், அந்த ஊர் தான் பூர்வீகமான ஊர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அங்க இருந்துதான், ஈராக்ல இருந்துதான் பைத்துல் முகத்தஸுக்கு அவங்க ஹிஜ்ரத் பண்ணாங்க. அப்ப ஈராக் இருக்கு இல்லையா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த காலம் இது. நல்லா கவனிங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தது எத்தனை வருஷம் ஆச்சு? 5008 வருஷம் ஆச்சு இல்லையா? அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறதுக்கு முன்னாலே அந்த ஊர் நல்ல ஊரா இருந்திருக்கணும். ஏன்னா நம்ரூதுங்கிறவன் 400 வருஷம் ஆட்சி செஞ்சான். ஃபிரௌனுக்கு அப்பன் ஆட்சி செய்யறதுல கொடுங்கோலன். அப்படிப்பட்ட நம்ரூது ஆட்சி செய்ய அதுக்கு முன்னாடி ஒரு 500 வருஷம் வச்சாங்க கூட 6000 வருஷம் ஆச்சு ஈராக்குடைய சிம்பிள் கணக்கு. இது பெரிய ஹிஸ்டரி படிக்கலாம் அவசியம் கிடையாது. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கண்ணான்ல பிறந்துதான் அவங்க போராடுறாங்க. நீங்க ஆங்கார என்னடா குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், அந்த சிலை யார் உடைச்சதுன்னு கேட்கும் போது அவர் ஒரு வாலிபர், அந்த வாலிபருடைய பேர் இப்ராஹிம் அப்படின்னு சொன்னா அவரை கொண்டு வாங்கன்னு சொல்லணும். அவர் அரசர் முன்னால கொண்டு வந்து நிப்பாட்டும் பொழுது ஏப்பா நீ உடைச்சின்னு கேட்கக்கூடிய நேரத்துல அது பெரிய சாமியை கேட்கணும்னு சொல்றது குர்ஆன்ல வருது இல்லையா? அப்ப அந்த பத்தாங்கிற வார்த்தையை தான் அல்லாஹ் பயன்படுத்துறார். அவர் ஒரு வாலிபர், அவர் பேர் இப்ராஹிம் அப்படின்னு சொல்றதுதான் அந்த செய்தி. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய இளமை முழுவதுமே தௌஹீதுக்காக போராடி இருக்கிறார்கள். இரண்டாவது செய்தி, இளமை முழுவதுமே இபாதத்துக்காக தௌஹீத் பிரச்சாரத்துக்காக போராடி இருக்கிறார்கள். மூன்றாவது இதுல ஒரு செய்தி இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போராடினது சாதாரண மக்கள் கிடையாது. இப்ப நம்ம முஸ்லிம்கள் 100 பேர் இருக்கிறோம், 100 பேர் போயிட்டு இஸ்லாம் வாசல் போயிட்டு ஓடம் பண்ணி போராடினாண்டா அது 100 பேர்ல வராது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போராடினது எத்தனை பேர் இருந்துட்டு ஒன்மை மிலிட்டரி, நம்ம பணியில சொல்றதா ஒன்மை மிலிட்டரி தன்னந்தனியா நின்று போராடுறாங்க. அத்தா எதிர்கோஷ்டி, அம்மா எதிர்கோஷ்டி, கூட பிறந்தவங்க கிடையாது, தன்னந்தனி ஆளுதான். எந்த ஆசிரியர் தான் சிலையை செஞ்சே விற்கிறவர், போய் வித்துட்டு வந்து தூக்கி போட்டு உடைச்சு போயிடுவாங்க. அப்படி தன்னந்தனியா நின்று போராடினாங்க. இது மெயின்ல வச்சுக்கிறேன். 6 வருஷம் ஆச்சா. சரி, இந்த சலவாத் இப்போ இதை வச்சுக்கிட்டு சலவாத்தை யோசிக்க. உலகத்தில் உள்ள எல்லா சலவாத்தும் இமாம்களால் தொகுக்கப்பட்டது. சலாத்து நாரியா, சலாத்து நூரியா, சலாத்து குத்தூசியா, எந்த சலவாத்தா இருந்தாலும் ஒரு இமாம் தொகுத்தது. ஆனா தொழுகையில் உள்ள சலவாத்துல் இப்ராஹிம் இது அல்லாஹ்வுடைய ரசூல் கற்றுக் கொடுத்தது. ஹதீஸ்ல வரக்கூடிய ஒரே சலவாத் இந்த சலவாத்து தான். இதுவும் இந்த சலவாத்துல உண்மை தான். சரி, இப்ப இந்த சலவாத்துல என்ன சொல்ல வர்றாங்க பாருங்க. நம்ம என்ன டெய்லி சொல்றோம், விடிவால ஓதுவோம், பகல் தொழில ஓதுவோம். என்ன சொல்ல வர்றான்? யாருதான் இப்ராஹிம் மீது, இப்ராஹிமுடைய குடும்பத்தினர் மீதும் நீ எப்படி சலவாத்து சொன்னாயோ அப்படி சலவாத்து சொல்வாயாக நபி மீது, முகமது மீது, முகமதுடைய குடும்பத்தார் மீது. இப்ராஹிமின் மீதும் இப்ராஹிமுடைய குடும்பத்தார் மீது நீ எப்படி பரக்கத் செய்தாயோ அந்த பரக்கத்தை எங்கள் நபி முகமது மீது, முகமதுடைய குடும்பத்தார் மீது துஆ செய்வாய். சரியா? எத்தனை நபிமார் இருக்காங்க? 1,24,000 நபிமார் இருக்காங்க. அது ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்றான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பல விஷயத்துல ஃபவுண்டர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பல விஷயத்துல ஃபவுண்டர். நீ தாடி வைன்னு சொல்றோம், இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு. மீசையை கத்தரிக்கிறது, அக்குள் முடி எடுக்கிறது, கீழ் முடி எடுக்கிறது, கத்னா பண்றது,
நகத்தை வெட்டுறது, இது எல்லாமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வழிமுறைகள் தான். மில்லத்தை இப்ராஹிம் சேர்ந்தது தான். இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பனி இஸ்ரவேலர்கள் வழியில போனீங்கன்னா பனி இஸ்ரவேலுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அது யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயர். பனி இஸ்ரவேல் நல்லா கவனிங்க, ரொம்ப பயங்கரமான குறிப்பு. பனி இஸ்ரவேலின் தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயர். அரபிகளுடைய தந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகன். எப்படி சுத்தி போனாங்க, எங்க போகணும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான் போகணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இவ்வளவு தூரத்துக்கு பண்ணக்கூடிய இடத்துல இது ஒரு குறிப்பா. அடுத்த ஒரு குறிப்பு இருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 2 குடும்பம், இது தெரிஞ்சதுதானே, ஆனா சிந்தனைக்கு எடுக்க மாட்டீங்க. தெரிஞ்ச விஷயம் தான், ஆனா அதை தூண்டி வரணும் என் வேலை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 2 வைஃப். ஒன்னு ராணி சாரா அம்மையார், இவங்க அப்படியே ஒதுங்கிட்டாங்க. 2வது காபாவான பைத்துல் முகத்தஸின் பக்கம். இன்னொரு மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாம், இவங்களை கொடுத்தவங்க தான், அடிமை பெண்ணா கொடுத்தவங்க தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அவங்க மனைவி காபத்துல்லாவோட ஒதுங்கிட்டாங்க. அந்த மனைவி காபத்துல்லாவோட ஒதுங்கிட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தியாகம் பண்றது பெருசு கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தியாகம் பண்றது பெருசு கிடையாது. சந்தர்ப்பத்துக்கு முன்னால இந்த பத்திமாவை மூளையில ஏத்துனதுக்காக வேண்டி சொல்றேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தியாகம் பண்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன் சொல்றேன்னா, மலக்குகளை பார்ப்பாங்க, மலக்குகளை பேசிட்டு இருக்காங்க. குர்ஆன் எடுத்து பாருங்க, 2 பேரும் உடனே வீட்டுக்குள்ள இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்குள்ள வர்றாங்க. வீட்டுல வரக்கூடிய நேரத்துல ஒரு கண்ணுக்குட்டி அறுத்து அவங்க குர்பானிக்கு அவங்க விருந்து வைக்கிறதுக்காக சமையல் செஞ்சுட்டாங்க. அவங்க யாரு எவ்வளவுதான் கேட்கல, விருந்தாய்க்கு வந்துட்டாங்க. சமைச்சு முடிச்சாச்சு, இலை போட்டாச்சு, சோத்தையும் தூக்கி வச்சாச்சு. அவங்க சாப்பிடாம உட்கார்ந்துட்டாங்க. கவலை வந்துருச்சு, ஏன் நீ சாப்பிட மாட்டீங்களா, எங்க வீட்டுல உங்களுக்கு போவோம், ஏன் சாப்பிடாம உட்காந்துன்னு கேட்கறாங்க. அவங்க சொல்றாங்க, நாங்க சாப்பாட முடியாது, நாங்க மலக்கு. அறுக்கும் போது சொல்லல, சமைக்கும் போது சொல்லல, இலை போடும் போது சொல்லல, சாப்பிடுங்கன்னு சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, நாங்க மலக்குங்க. எதுக்கு வந்திருக்கீங்க? உங்களுக்கு நற்செய்தி சொல்றதுக்காக வேண்டிய 2 விஷயத்துக்கு வந்தோம். குர்ஆன் அற்புதமான செய்திகள், அது ஒரு செய்தி. 2 விஷயத்துக்காக வேண்டி வந்தோம். உங்களுக்கு குழந்தை தரதுக்காக வேண்டி வந்திருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல இந்த விஷயத்தை சொல்லும் போது சொல்லுவான், எப்படி சொல்றான்னு கேட்டீங்கன்னா, அவருடைய மனைவி பொக்கவாய் சுருங்க சிரித்தார்கள். இந்த செய்தியை கேட்டோன்னு, எனக்கா பிள்ளையா? பொக்கவாய்னா தெரியுதானே, பல்லெல்லாம் இல்லாம இத்து போன வயசான காலத்துல இருந்துட்டாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, பொக்கவாய் சிரிக்க சிரிச்சிட்டு இருந்தாங்க, எங்களுக்கா குழந்தை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவர் என்ன நிலைமையில இருக்காரு, நான் என்ன நிலைமையில இருக்கேன், எங்க தோண்டி உள்ளவரும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. யாரு? சாரா அம்மையார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறந்து ரொம்ப காலத்துக்கு அவங்களுக்கு குழந்தை பிறகு மூத்த மனைவி. அப்ப அவங்க இப்படி சொல்லக்கூடிய நேரத்துல மலக்குகள் சொல்றாங்க, இன்னக ஹமீதும் மஜீத், நிச்சயமா நீங்கள் புகழுக்குரியவனும் கண்ணியத்திற்குரியவனுடைய அல்லாஹ்வுடைய செய்தி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அந்த இன்னக ஹமீதும் மஜீத் தான் அத்தியாயத்துல வந்து நிற்கும். எத்தனை மாசத்துக்கு முன்னால் யார் சொன்ன வார்த்தை? மலக்குகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடும்பத்துல இருக்க வாக்கு கொடுத்த வாக்கு. அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளையா இருக்கிறது, மற்ற விஷயங்களும் ஆக்கல. ஹாஜர் அம்மையார் யாரு? இப்ப நமக்கு அமல் ஜும்மா தொழுது போறோம், ஏற்றுக்கொள்ள படிச்சா ஏற்றுக்கொள்ளப்படன்னு யாருக்காவது தெரியுமா? நம்ம ரம்ஜான்ல வச்ச நோம்பு ஏற்றுக்கொள்ள படிச்சா ஏற்றுக்கொள்ளப்படன்னு யாருக்காவது தெரியுமா? நம்ம சொர்க்கவாசியா இல்லையான்னு யாருக்காவது தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும், நான் சொர்க்கவாசி, அல்லாஹ்ட்ட பேசுறோம், ஜிப்ரீலோட பேசுறோம், மலக்குகளோட தொடர்பு இருக்கணும். ஹாஜர் அம்மா யாரு? நம்மள மாதிரி சாதாரண ஆளு. கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு வெள்ளை குதிரையில புருஷன் வந்துட்டு கொஞ்சம் பொருள் 11 மாச குழந்தையை கையில கொடுத்துட்டு, பேரிச்சம்பழத்தை கொடுத்து, ஒரு தண்ணி துருத்தியை கொடுத்துட்டு, நீ ரொம்பதுக்குனா இங்கேயே நீங்க தங்குங்க அப்படிங்கிறாங்க. நான் பல வருஷம் சொல்றது ஒண்ணுதான். நம்ம பொட்டாட்டியை எங்கேயா ரயில்வே ஸ்டேஷன்ல 10 நிமிஷம் தங்க வைக்க முடியாது, சீக்கிரம் வந்துருங்க அப்படிம்பாங்க. ஆனா அந்த அம்மா கையில வாங்கி வச்சுட்டு கேட்கிறாங்க, ஆதாமின் ஹுக்கு, இது உங்களுடைய கட்டளையா, அவங்க நம்ம ரப்பினா ரப்புடைய கட்டளையா அப்படிங்கிறாங்க. பதில் சொல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யோசிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, உன்னுடைய கட்டளையா ஒரு ரப்புடைய கட்டளையா? அந்த அம்மா கேட்க அவங்க சொல்றாங்க, நம்ம ரப்புடைய கட்டளை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அந்த அம்மா கேட்கிறது, இப்ராஹிமே உங்களுடைய ரப்புடைய கட்டளையா அல்ல புருஷன்ற ரீதியில் நீங்க சொல்றீங்களா அப்படின்னு கேட்ட உடனே, இல்ல இது நம்ம ரப்புடைய கட்டளை. ஒண்ணு என்னை படிச்ச ரப்பு இருக்கானே அவனுடைய கட்டளை. அப்படியா நீங்க போங்க, அவன் என்ன பார்த்துக்குவான். அப்படியா நீங்க போங்க, அவன் என்ன பார்த்துக்குவான். கதை முடிஞ்சு போச்சா? இதை நம்ம சாதா செய்த ஆளா?
ஜம்சம்ங்கிறது அரபி வார்த்தை கிடையாது. ஜம்சம்ங்கிறது கண்ணான் மொழியில ஈராக்கில் லோக்கல் பாசி வார்த்தையும் கிடையாது, லோக்கல் வேர்டு. ஜம்சம் நில்லு நில்லு அப்படிங்கிறது ஜம்சம்ங்கிறது அரபியும் கிடையாது, பாசியும் கிடையாது, அது லோக்கல் வேர்டு. அந்த அம்மா பேசுறது. அந்த அம்மா அரபியை எப்ப மாறுறாங்க, அந்த போய் குடியிருந்து அதுக்கு முன்னாடி வியாபார கூட்டம் அரபிகள்லாம் வந்து அது அரபி பிரதேசம் ஆகும் போது அந்த அம்மா அரபியை கத்துக்கிறாங்க. அதனால அரபியுடைய தந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இல்லை. அரபியுடைய தந்தை யாரு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மகன் தான் அரபியை கத்துக்கிட்டவங்க. அரபியுடைய மக்களோட சேர்ந்து வாழ்ந்து அரபு பிள்ளையை கல்யாணம் பண்ணவங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். இந்த வரலாறு ஒவ்வொரு முஸ்லீம்களுக்கும் தெரியும், ஆணுக்கு தெரியணும், பெண்ணுக்கும் தெரியணும். சரி, இப்ப இப்படி ஆயிடுச்சா? இப்ப இந்த அம்மா இப்படி தங்கி இருக்கிற நேரத்துல அவங்களுக்கு தெரியும் எவ்வளவு நேரத்துல தாங்கும் இந்த விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். ஆனால் அல்லாஹ் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை என்கிறான். புருஷன் அனுப்பி விட்டாங்க. புருஷன் அனுப்பிட்டாங்க, நீ போங்க நான் பாத்துக்கிறேன். 11 மாசம் கை குழந்தைய வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. தண்ணி காலியா போச்சு, உணவும் காலியா போச்சு, குழந்தை அழுகுது. இதெல்லாம் கேட்டதான் அடுத்த சப்ஜெக்ட் போங்கன்னு சொல்லி கிடக்குது, அதனால பாஸ்டா போறேன். குழந்தை அழுத உடனே அந்த அம்மா யாராவது வியாபார கூட்டம் வராதா அப்படின்னு தண்ணியிலையும் தெரியாது, பாலைவனம் தெரியாது, நம்ம பார்த்தோன்னே தெரியுது ஒரு காக்கா குருவிகள் பறக்கிறதே கிடையாது. அப்படி வியாபார கூட்டம் வராதுன்னு பாக்குறாங்க. சபாக்கு போறாங்க, மருவாக்கு போறாங்க, சபாக்கு போறாங்க, மருவாக்கு போறாங்க. நம்ம 7 தடவை சுத்துனாங்க. 7வது தடவை குழந்தையோட அழுகு நின்றுச்சு. 7வது தடவை அழுகு நின்றோன்னு வந்து பயந்து போய் பாக்குறாங்க, குழந்தை விக்கி ஏதாவது ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு. காலடியில தண்ணி ஓடுது, வீச்சிட்டு வருது. உலகத்திலே 4 வகையான தண்ணி இருக்குது. உலகத்துல 4 வகையான தண்ணி. அதுல ஜம்சம் தண்ணி தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு, மற்ற 3 தண்ணி இல்லாமல் போயிடுச்சு. அந்த ஜம்சம் தண்ணியை நில்லு நில்லுங்கிறாங்க. இது அல்லாஹ்வுடைய ரசூல் 6 வருஷத்துக்கு பின்னால சொல்றாங்க, என்னுடைய தாய் ஹாஜரா அம்மையார் மட்டும் ஜம்சம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி அதற்கு அணை போடவில்லை என்று சொன்னால் அரபு தீபகற்பம் முழுவதும் ஒரு ஆறாக பெருக்கெடுத்து ஓடியது. அவங்க நிப்பாட்டிட்டாங்க. ஜம்சம் நில்லு, வயிற்றுல புள்ள தண்ணி இல்லாம போயிருக்க வயிற்றுல அப்படி நிப்பாட்டிட்டாங்க. ஆக ஜம்சம்ங்கிறது அரபு மொழி கிடையாது. இந்த ஜம்சம் உருவான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் காலடியா இருந்தாலும் கூட அவங்க மகன், அவங்க மகன் அதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் நேரடியான பேரக்குள்ள காலத்துல ஒரு யுத்தம் வந்து அந்த யுத்தத்துல அந்த தண்ணி இல்லாமல் போயிடுச்சு. இல்லாமல் போயிட்டு என்ன மூடிட்டாங்க, உனக்கு வேணாம் எனக்கு வேணாம் போங்க அப்படி. எதிரி நாட்டு படைகள் வந்த உடனே அந்த ஜம்சம் தண்ணியை அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டாங்க. 2 தலைமுறை தான் அதை பயன்படுத்துறாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பயன்படுத்துறாங்க, மகன் பயன்படுத்துறாங்க. பேரனுடைய காலத்துல அது ஜம்சம் தண்ணி மூடப்பட்டுச்சு. அப்ப யாருடைய காலத்துல எத்தனை வருஷத்துக்கு முன்னால? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு அத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால அது மூடப்பட்டுச்சு. அப்ப கஅபத்துல்லா மட்டும் இருக்கு, ஜம்சமுடைய வரலாறு கிடையாது. அப்ப அந்த நேரத்துல அச்சுக்கு வந்தவங்களுக்கு ஜம்சம் தண்ணி இல்லை. இது எப்ப வெளியே வருது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டனார் அப்துல் முத்தலிப் இவர் ஒரு கனவு காண்றார். அந்த கனவுல அந்த ஜம்சம் இருக்கிற இடத்துல காக்கா வந்து உட்கார தண்ணி வர்ற மாதிரி அவர் பார்க்கிறார். ஒரு நாள் அந்த கனவு முடிச்சு தூக்கி உதாசீனப்படுத்திட்டாரு. 2வது நாள் அதே கனவு உதாசீனப்படுத்திட்டாரு. 3வது நாள் அதே கனவு. அப்போ ஏண்டா அவங்க அப்துல் முத்தலிப் யாரு? ஷிப் வைக்காத பரம்பரையிலிருந்து வந்தோம். சல்லல்லாஹு அலைஹி என்னுடைய ஜீன் வந்து ஷிர்க் கிடையாது, என்னுடைய ஜீன்ல ஷிர்க் கிடையாது. அப்ப ஆமினா அம்மையா இருக்காங்க, அப்துல்லா இருக்காங்கன்னா அவங்க தெய்வங்களை வணங்கல, வேற வணங்கல. அல்லாஹ்வை பத்தியும் தெரியாது, ஆனா வேற தெய்வங்களை வணங்கலாங்கன்னா அந்த தெய்வங்களே வணங்கலாம். இது நல்ல குறிப்பான முக்கியமான குறிப்பு. இணை வைக்கப்படாத ஒரு ஜீன் இருந்து நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சரியா? அப்ப இந்த இப்ப ஜம்சம் தண்ணி கனவு கண்டவொடனே அவரு அப்படியே உதாசீனப்படுத்தினார். திரும்பவும் கனவு வந்த உடனே அவர் தோணுது. அப்ப அந்த ஹாரிஸ் மட்டும்தான் இருக்காங்க. அவர் 11 ஆம்பளை பிள்ளைங்க, ஒரு பொம்பளை பிள்ளை. யாருக்கு? நபியோட கூட பிறந்தவங்க 11 ஆம்பளை பிள்ளை. அப்துல்லாவோட கூட பிறந்தவங்க 11 பேர், ஒரு பொண்ணு, அவ்வளவுதான். அப்ப ஹாரிஸ் தான் மூத்த பிள்ளை. அந்த மூத்த பிள்ளை மட்டும்தான் இருக்கிறாங்க அப்துல் முத்தலிப் கிட்ட. அவங்க சொல்றாங்க, குறைஷிகிட்ட போய் அந்த சபையில போய் சொல்றாங்க, எப்படி ஒரு கனவு கண்டேன், அந்த கனவின் பிரகாரம் வா அந்த இடத்துல நோட்டுவோம் அப்படின்னு குறைஷிகள் சொல்றாங்க. வட வைத்தியம் இந்த இடத்துல தண்ணி ஆகுதுன்னு அவ சிரிச்சு கேள்வி பண்ணி அனுப்பி விடுறாங்க. ஆனா இவர் கனவு கண்ட உறுதி அந்த எக்கின்னு தன்னுடைய மகனை மட்டும் போட்டுட்டு வா, நீங்க ஹெல்ப் பண்ணு அப்படின்னு அந்த இடத்துல நோண்டுறாரு. கொஞ்ச தூரம் போன உடனே தண்ணிக்கு ஒப்பல். இன்னைக்கு தான் மூடி வச்சிருக்காங்க. ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு போறவங்க ஜம்சம் கிணத்தை பார்த்துருப்பீங்க. அந்த நேரத்துல அஞ்சு போயிட்டு ஜம்சம் கிணத்துல ரோட்ல தான் இருந்துச்சு. அப்ப அந்த ஜம்சம் கிணறை வந்து அப்பாவும் மகனும் அப்துல் முத்தலிப்பும் ஹாரிஸும் சேர்ந்து தோன்ற உடனே தண்ணி வந்துருச்சு. அதுல ஒரு சிலை, கொஞ்சம் செம்பு தங்க தகடு கொஞ்சம் கிடந்துச்சு. அந்த தகடுடைய தங்கத்தை தான் காபாவுடைய தங்கமாக குலாம் இது பண்றாங்கல்ல, அந்த தங்கம் அப்ப இருந்து வந்ததுதான். அந்த
தண்ணியோட சேர்ந்து கிடந்ததுதான். அதை அப்துல் முத்தலீப் அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. இப்ப தண்ணி வந்த உடனே குறைஷிகள் அவங்க ஆமா நம்ம ஊருக்கு இறைவன் உதவி செஞ்சுன்னா நம்ம இந்த தண்ணியை பயன்படுத்திக்கலாம், அந்த வேலைகளை இங்க வைக்க கூடாது, எனக்கு தந்து நான் தான் பயன்படுத்துவேன், என் குடும்பம் தான் பயன்படுத்தலாம். அது சண்டை வர்ற மாதிரி இருக்கு, யுத்தம் வர்ற மாதிரி இருக்கு. அப்ப அவங்கள ஒரு சொல்றாரு, யமன்ல ஒரு கிழவி இருக்குது, யமன்ல இவங்கள யாரும் தலைமையில கட்டுப்படுறதே கிடையாது. அந்த கோத்திரம் அப்படி அப்படியே வாழ்ந்தாங்க, சண்டை வருவாங்க, யார் ஜெயிக்கிறானோ அவன் ஆதிக்கம் தனியத்தான் தமிழ் அரபியில் இருந்தாங்க. யமன்ல ஒரு கிழவி இருக்குது, அந்த கிழவிக்கு போய் நடந்து எல்லாத்தையும் சொல்லுவோம். அந்த கிழவி உனக்குன்னு சொன்னா நீ வச்சுக்க, ஊருக்கு பொதுன்னு சொன்னா ஊருக்கு பொதுவாக சரி பார்ப்போம். அப்துல் முத்தலீப் போறாரு, ஊர் தலைவர்கள் சிலர் அவரோட போறாரு. மழை பெய்யும், அப்துல் முத்தலீப் மேல மட்டும் தண்ணி விழுவுது, மற்ற பேர் மேல தண்ணி விழுகல. ஒரு 10 பேர் போறோம்னா 9 பேர் மேல விழுகல, அப்துல் முத்தலீப் மேல மட்டும் விழுவுது. உடனே அந்த அரபியல் சொன்னாங்க, இல்ல எவனுக்கு போதாவே அல்லாவே வந்து படிச்சுட்டாங்க, இது உனக்கு மட்டும்தான், நீயே வச்சுக்க. இது ஜம்சம் தண்ணி. இப்போ நல்லா இதை கவனிச்சு பாருங்க, ஒரு குருவி பாருங்க, ஜம்சம் தண்ணி அல்லாஹ் உருவாக்குனாங்க. யாருக்கு? முகமது ஸல்லல்லாஹு உம்மத்து நம்ம தான் அனுபவிச்சது. ஸல்லல்லாஹு உம்மத்து நம்ம தான் அனுபவிச்சிருக்கோம். இஸ்மாயில் அனுபவிச்சாங்க நபிங்கிற முறையில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியமத், அடுத்த தலைமுறை அவ்வளவுதான். இப்ப நம்ம தான் அனுபவிச்சு, இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரைக்கும் அனுபவிக்க போறது ரசூலுல்லாஹி உம்மத்து. அது எப்ப வெளிப்பட்டு பாருங்க, ரசூல் பிறப்பதற்கு முன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்னால். இது ஜம்சம் தண்ணி. அந்த அம்மா ஓடுனாங்களா, நீங்க ஓடு. அந்த அம்மா ஒரு இடத்துல பதறி போய் குளிக்கு ஓடுனாங்களா, ஆண்களை நீங்க குளிக்கு போய் ஓடு. பச்சை லைட்டை போட்டு வச்சு ஓட சொல்றாரு, சரி விரைந்து செல்லுது. அப்போ ஒரு குடும்பத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத் செய்தது போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துக்கு நீ பரக்கத் செய். சை அந்த அம்மா செஞ்சது, தண்ணி அந்த அம்மா பண்ணது, தவாஃபா அவங்க பண்ணது, மீனா நபி அடுத்து அறுக்குறாங்க அவங்க தான் பண்ணது. உலகத்துல எங்க வேண்டுமானாலும் நம்ம போய் குர்பானி கொடுக்கலாம்ல. ஊர்ல போய் குர்பானி கொடுத்தா போடுமா கூடாதா? சென்னையில குர்பானி கொடுத்தா போடுமா கூடாதா? போடும்ல. ஆனா ஹாஜிகள் மினாவில மட்டும்தான் கொடுக்கணும். ஏன்? அவர் மினாவில தான் கொடுத்தாரு, நீங்கள் மினாவில தான் கொடுக்கணும். உலகத்திலேயே அல்லாஹ் அக்பர் தக்பீர் இருக்குல்ல, பேங்க் சொல்றோம் அல்லாஹ் அக்பர் பேங்க் சொல்றோம்ல, இந்த தக்பீரை முதலாக சொன்னது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் அக்பர்ங்கிற பாங்க முதலாக உலகத்துல சொன்னது யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அவதான் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. மகான குடியில கிடத்தியாச்சு. சாப்பாத்து எடுத்து பாருங்க. யா புனைய அன்னி அராபில் மனாமி அன்னி இன்னி அராபில் மனாமி அன்னி அகுபகுக பங்கூர் மாதா தரா. என்னுடைய அருமை மகனை நான் உன்னை அறுப்பதை போன்று கனவு கொண்டேன், அதை பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? பிள்ளைக்கே கேட்கிறாங்க, நான் உன்னை அறுப்பதை போன்று கனவு கொண்டேன், என்ன நினைக்கிறாய்? தந்தையே, எது ஏவப்பட்டதோ அதை செய்யுங்கள். சகஜதினி இன்ஷா அல்லாஹ் மின ஸாலிஹீன். இதை நீங்கள் பொறுமையாளராக பெற்றுக்கொள்ளுங்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் சொன்னா கனவு தானே, அவன் தட்டி கழிச்சுட்டு போல, எது ஏவப்பட்டீங்களோ செய்யுங்க. ஷேய்தான் 3 பேர்லையும் வந்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தான், ஹாஜரா மாஜா வந்தான், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்தான். 3 பேர் கல் எறிஞ்சாங்க. இன்னைக்கு கோடான கோடி ஆட்சிகள் போட்டாலும் கூட அதே 3 பேர் கல் எறிஞ்சாங்க. ஒரு குடும்பத்துக்கு செய்த பறக்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் குடும்பத்துக்கு செஞ்ச பறக்கத்தை இங்க அல்லாஹ் ஜல்லல்லாஹு செய்யறான். உலகத்துல எந்த மூலையிலும். இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிடுங்க, ஆஜிகள் அங்க குர்பானி கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு பேரு குர்பானி கிடையாது. இந்த சட்டம் நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அது பேரு குர்பானி கிடையாது, அது பேரு ஹஜி, அன்பளிப்பு. அங்க ஹாஜிகள் கொடுக்கறதுக்கு பேரு குர்பானி பணம் கட்டுறா வாங்குறாங்க, வேடு வாங்குறாங்க, அது குர்பானி கிடையாது. ஹஜ்ஜுக்கு போற ஹாஜிகள் அவங்க கடமையானதுக்காக வேண்டி இந்தியாவோட ஒரு ஆடை இருக்கணும், குர்பானி கொடுக்கணும், அல்லது மாட்டுல ஷேர் பண்ணிட்டு போயிருக்கணும். ஹஜ்ஜுக்கு போற பின்னால மாட்டுல ஷேர் பண்ணிட்டோம் அல்லது குர்பானி அறுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டே போயிருக்கணும். இது வாஜிபு, அது ஹஜி, அன்பளிப்பு. அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு போனதுனால அது அன்பளிப்பு. சரி, முடிச்சா எப்ப தக்பீர் சொல்றாங்க? மகன் அறுக்கலை கத்தி கோபத்துல தூக்கி வீசுறாங்க, பாகம் உடனே நொறுங்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அப்படியே டென்ஷனாகி உட்காரும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, தக்பீர் சொல்லுங்க. அதனால அருமையான சகோதரர்களே, அந்த தக்பீர் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஓதிட்டு இருக்கோம். இந்த ஹஜ்ஜுடைய அமல் தொழுதால் ஜும்மா தொழ 1 மணி நேரத்துல முடிஞ்சிடும். ஆனா ஹஜ்ஜுடைய அமல் 5 நாளைக்கு நடக்கும். 8, 9, 10, 11, 12 5 நாள் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் ஒட்டுமொத்தமா சேர்ந்துதான் ஹஜ்ஜி அப்படிங்கிற அமல்.
சரியா? அப்ப அதுக்குள்ள ஆஜராமையோடைய சைகி வருது, இப்ராஹிம் அறுக்கிறது வருது, ஜம்சம் தண்ணீர் வருது, தவாஃப் வருது, மினாவோட தங்குதல் வருது. அவங்க அந்த குடும்பம் என்ன செஞ்சுச்சோ அத்தனையும் சேர்த்துதான் ஒரு ஆகி ஒரு ஆணானாலும் பெண்ணானாலும் செய்யறாங்க. எவ்வளவு அற்புதமான நல்ல யோசனை பாருங்க. இந்த இடத்துல நம்ம தெரிவிக்கிற ஒரு விஷயம் பல இடங்களை பிட்டு பிட்டா சொல்லி இருக்கிறேன். இது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் இஹ்லாஸ். ஒருவன் ஒரு அமலை செஞ்சு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டால், அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அந்த அமல் பரவலாக்கப்படும். அந்த குடும்பத்துடைய எல்லா அமலுமே மக்பூலியத்தான அமல், ஒன்று கூட ஒதுக்கப்படக்கூடிய அமல் கிடையாது. ஆனா நமக்கு தெரியாது நம்முடைய அமல்களோட நிலைமை என்ன. அந்த குடும்பம் என்னென்ன செஞ்சிச்சோ அத்தனையும் அல்லாஹ் அங்கீகரிச்சுக்கிட்டான். அத்தனையும் கியாமத் நாள் வரைக்கும் செய்யக்கூடிய அமலாகவும் அல்லாஹ் ஆக்கியிருக்கான். இது முடிஞ்சா ஜம்சம் சொல்லியாச்சா, மினாவை சொல்லியாச்சு, ஹஜ்ஜையும் குர்பானிக்குள்ள வித்தியாசம் செஞ்சாச்சு. அடுத்த அரஃபா. அரஃபாங்கிறது ஒரு அற்புதமான ஸல்லல்லாஹு நிறைய ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க. அரஃபா மைதானத்துல எந்த துவா கேட்டாலும் அதுக்கு மறுப்பு கிடையாது, அல்லாஹ் உன்னை ஏற்றுக்கொள்வார். அந்த அரஃபாங்கிறது முதல் மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அது அரஃபா, கடைசி ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அது அரஃபா. இந்த நுக்தாவை கவனிக்கணும், இந்த புள்ளி வந்து கவனிக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு முன்னாலே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய மகளை தன்னுடைய மனைவியை சந்தித்த இடம் தான் அரஃபா. அதனாலதான் அறிந்து கொள்ளுதல், அறிந்த இடம் அப்படின்னு அர்த்தம். அரஃபா மைதானத்துக்கு அரஃபான்னா அறிந்து கொள்ளுதல், மனைவி இன்னார்தான் அறிஞ்சுக்கிட்ட இடம். அப்ப அந்த அரஃபா மைதானம் எங்க தொடர்பு வருது? முதல் குடும்பத்துக்கு தொடர்பு ஆயிடுது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கு முதல் குடும்பத்துக்கு அரஃபா தொடர்பு. கடைசி குடும்பமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா முக்கியம். என்ன முக்கியம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் நபியாக வந்து உங்களுக்கு என்னுடைய ஷஹாதத்தை தௌஹீதை நான் எட்டி வைத்து விட்டேனா அப்படின்னு கேட்க 1,24,000 பேரும் பலா யா ரசூலல்லாஹ் நீங்க எட்டி வைத்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்ல, யா அல்லாஹ் இந்த வார்த்தைகளுக்கு நீயே சாட்சி. கடைசி மனிதர் அங்க நின்றுதான் ஷஹாதத்தை வாங்கினாங்க. உம்மத்துக்கு இருந்து எங்க ஷஹாதத்தை வாங்கினாங்க? அரஃபா மைதானத்தை வாங்கினாங்க. அது மட்டும் இல்ல, குர்ஆன் 23 வருஷமாக இறங்கி கடைசி வசனம் அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம் தீனா, இந்த மார்க்கத்தை நான் பரிபூர்ணமாக்கி விட்டேன், இது தீனுல் இஸ்லாமை மார்க்கமாக அங்கீகரித்துக் கொண்டேன் என்ற சர்டிபிகேட் கொடுத்து முத்திரை குத்தப்பட்ட இடம் அரஃபா மைதானம். அரஃபா மைதானத்துல கால் வைக்க முடியாது. ஒரு நோயாளி ஆஸ்பத்திரி அஜீவ் போறாரு, ஆஸ்பத்திரியில் நோயாளியா படுத்துக்கிட்டாரு, அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல, ஐசியூல இருக்கிறாருன்னா கூட அந்த ஐசியூடைய அந்த இதை மாட்டிக்கிட்டே அப்படியே கொண்டு வந்து அரஃபால கொஞ்ச நேரம் வச்சுட்டு அவர் 5 நிமிஷம் கழிச்சு திரும்ப கூட்டிட்டு போயிடுவாங்க ஆஸ்பத்திரி. இல்லைன்னா ஹஜ்ஜ கூடாது, இல்லைன்னா ஹஜ்ஜ கூடாது. அதனால அருமையான சகோதரர்களே, இந்த எல்லா விஷயங்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடும் அவருடைய குடும்பத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம். இது ஏன் வாய் முழுக்க அப்படி மூச்சு முட்டி பேசுறேன்னு அப்படின்னு கேட்டா, ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும், ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். இந்த சலவாத்தை இப்ராஹிம்ங்கிற இந்த சலவாத்தை வாழ்க்கையில் அதிகமாக ஓதக்கூடிய நேரத்துல நபியுடைய ஷஃபாத்தும் கிடைக்கும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இதுவும் கிடைக்கும், நெருக்கமும் கிடைக்கும். உலகத்திலேயே முதல் ஆடவணிக்கிறது. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, எழுப்பு நோயாளி அல்லாஹ் நிர்வாணத்துல எழுப்புவான். முதல் ஆடை அணிவிக்கிறது யாருமா? நம்முடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஆடை அணிவிப்பான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் ஃபர்ஸ்ட் ஆடை அணிவிக்கப்படுவார்கள். நம்முடைய ஹபீப் உள்ள சொர்க்கத்துக்கு வேண்டாம் வேகமா போகலாம், மகிழ்ச்சியர்கள் ஆடையோட போய் நிற்பாங்க நபிமார்கள். அந்த மகிழ்ச்சியர் ஆடையோடு நிற்கும் போது பட்டு துணியை முதலாக உடுத்துவோர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், பெருமைக்குரியவர்கள். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நிறைய சிறப்பு. எத்தனை பேர் தொழுகிறோம்? நம்ம எத்தனை கோடி, 200 கோடி பேர் தொழுகிறோமா? 200 கோடி பேர் சுன்னத்துல இந்த துவா ஓதணும், பரல் இந்த துவா ஓதணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திரும்ப செஞ்சதும் எங்க நபிக்கு திரும்ப செய்யலாம் கேட்கிறோம் இல்லையா? இதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கோம், அப்ப எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கணும். நல்லா யோசனை பாருங்க. அப்படிப்பட்ட தியாக திருநாளைத்தான் இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம அனுபவிக்க இருக்கிறோம். அது தியாகமா பார்க்கணும், பிசினஸா பார்க்க கூடாது. ஆனா என்னக்கா அப்படியே ரூட் மாதிரி பிசினஸா போயிட்டு இருக்கு. அதனால அருமையான சகோதரர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச தியாகத்தினுடைய வெளிப்பாடுகள் நம்ம நிற்கக்கூடிய நேரத்துல அந்த தியாகம் ஃபுல்லா கம்ப்ளீட்டா நமக்கு வராட்டாலும் கூட இப்படிதான் வரும். ஒரு சின்ன சம்பவத்தை கேள்வி முடிச்ச கேள்விப்பட்டது. பொதுவா உங்களுக்கு நெருக்கடி வந்துச்சுன்னா சக்தி உள்ள ஒருத்தர் உதவி செஞ்சவங்க தான் நீங்க என்ன செய்வீங்க? நீ ஈமான்தாரி, நல்ல மோதிங்க, நல்ல தொழுகை, 5 வக்து தொழுகிறீங்க, சரியா? சும்மா சிம்பிளான கேள்வி, பயம் முடிஞ்சு சிம்பிளான ஒரு கேள்வி. உங்களுக்கு காசு தேவைப்படுது, வாலண்டரியா ஒருத்தன் வந்து ஒரு உதவி பண்றான், காசு இல்லை, ஒரு உதவிக்கு நான் பண்றேன், என்னால முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க என்ன செய்வீங்க?
அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏற்றுக்கொள்ளும்ல, சரி கேட்கலாம் அப்படின்னு வாங்கிக்கிறோம். அந்த உதவியை ஏற்றுக்கொள்வோம், அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இவரே ஒரு பொதுவாகவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தூக்கி போட்ட அணை எப்படின்னு சொல்லிட்டு அந்த நெருப்பு எப்படி போயிட்டேன்னா, இப்படி கொண்டு போய் தள்ளி விடலாம் முடியாது, பக்கத்துலயே யாரும் போக முடியும். பல நாள் நெருப்பு மூட்டினது, இப்படி போய் தூக்கி போடலாம் முடியாது. இந்த ஒரு சைட்ல ஒரு கட்டையில வச்சு இப்படி ஒரு ஆளை உட்கார வச்சு கல் எறியும்ல, அந்த மாதிரிதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தூக்கி போடப்பட்டாங்க. தூரமா நின்றுட்டு ஒரு பலகையில வச்சு ஆப்போசிட் பார்ட்டி அந்த இது தள்ளி விட்டோம்னா இது மேல போய் எரியும்ல, அப்படித்தான் தூக்கி போட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உலகத்திலேயே மலக்குகள்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும் 600 இருக்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எத்தனை இருக்கு? 600 இருக்கு. மற்ற மலக்குகள் 2 ரெக்க உள்ள மலக்குகள் இருக்காங்க, 4 ரெக்க உள்ள மலக்குகள், 6 ரெக்க உள்ள மலக்குகள், 8 மலக்கு ரெக்க உள்ள மலக்குகள் வரைக்கும் இருக்காங்க. 8க்கு மேல கிடையாது மலக்குகளுக்கு இருக்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும்தான் 600 இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டேன், உங்களுக்கு மட்டும் இதுக்கு 600 இருக்கேன் உங்களுக்கு என்பது அவங்க சொன்னாங்க, நான் இந்த இறைச்சியை வகையை கொண்டு வரேன்ல, அப்ப இஃப்ரித் ஜின்ல கும்பலா என்னை தடுத்துச்சுண்டா, பூமிக்கு இறங்க விடாம தடுத்தாங்கன்னா அவங்களுக்கு இருந்து நான் தப்பித்துக் கொள்வதற்கு அதுவா எனக்கு இவ்வளவு சக்தி என்று சொல்லுகிறார். அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பதிலும் ஹதீஸ்ல காணப்படும். அப்படிப்பட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே கீழே போறாங்க. கீழே போகக்கூடிய நேரத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, யார் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களே, இப்ப சொல்லுங்க, எனக்கு அல்லாஹ் தந்த ரெக்கையில உங்க ரெக்கையை விரிச்சு உங்களை நான் தடுத்து காப்பாத்திடுறேன், நீங்க அனுமதித்தாங்க அப்படின்னு கேட்டாங்க. நல்லா தெரியும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நெருப்பு கூட்டுறதையும் நெருப்பு எரிக்கிறதையும் கண்ணெதில் அந்த பக்கம் போகும்போது வரும்போது பார்த்துட்டு போனவங்க இல்லையா, பார்த்துட்டு போனவங்க. அவங்க சொல்றாங்க, உன்னையும் என்னையும் படைத்த ரப்புக்கு தெரியுங்கிற, கீழே போயிட்டு இருக்கிறேன், நெருப்புல எரிஞ்சிருக்கேன், கீழே போனா செத்துருவேன் அப்படிங்கிற விஷயம் உங்களை என்னையும் படைத்த ரப்புக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும்ல, அந்த ரப்பு என்னை பாதுகாத்து சொல்லுவாங்க. இந்த இயற்கை நமக்கு வரணும், சிம்பிளான இந்த இயற்கை நமக்கு வரணும், அந்த ரப்பை என்னை பாதுகாத்து வருவான். அதுக்கு தான் குர்ஆன் இப்படி சொல்லி காட்டுகிறது. இப்ராஹிமை பார்த்து நாம் சொன்னோம், நெருப்பு இப்ராஹிமுக்கு சலாமத்தான குளிராக, கிழங்கு ஏசி ரொம்ப குளிரும் ஆமா அப்படிப்போம், சலாமத்தான குளிராக நீ மாறுவாயாக அப்படின்னு, சலாமத்தான குளிராக நீ மாறுவாயாக. இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுக்கு பின்னாடி இன்னொரு ரகசியமான வரலாறு வந்து அதுதான், இதெல்லாம் கேள்விப்பட்டதானே எனக்கும் தெரியும், பல வருஷம் கேள்விப்பட்டதானே. இதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்டா, இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தூக்கி போடுறாங்கல்ல, தூக்கி போடப்படுறாங்கல்ல, ஃபிரௌனுடைய குடும்பம் அவங்கள பாக்குறாங்க. ஃபிரௌனுடைய குடும்பம் உட்காந்து பாக்குறேன். ஒரு ஊரில் போகும்போது வீட்டுக்கு உட்காந்து பார்ப்பாங்கல்ல, மேடையில் உட்காந்து பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி அவர் என்ன ஆறாரு அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்துல ஃபிரௌனுடைய மனைவிதான் ஆசியா, இவங்க சாரா, ஃபிரௌனுடைய மகள் தான் நம்ரூதுடைய மனைவிதான் சாரா அம்மையார். நம்ரூதுடைய மகள் தான் சாரா அம்மையார். அப்ப அவங்க சின்ன பிள்ளை, வயசுக்குள்ள குமரின்னு வச்சுக்கிறதுல குமரி அத்தாவோட உட்காந்து பாக்குறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த நெருப்புக்குள்ள உட்காந்து அப்படி ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கிறீங்க, அது பூஞ்சோலையா மாறியதையும் அந்த மேல இருந்து அப்படி பார்த்தோன்னு ஈமான் போடுறாங்க. ராணி ஆரம்பத்திலே சொன்ன அரசு நம்ரூதுடைய மகள் தான் முதல் மனைவியான சாரா. அதனால நம்ம வசதியானவங்க அந்த அம்மாவுக்கு பல அடிமை பெண்கள் இருந்தாங்க. அந்த அடிமை பெண்ல ஒருத்தங்க தான் ஆஜராமையா. இந்த வரலாறு புரியணும், வரலாறு புரியாத சமுதாயம் அதை விளங்க முடியாது. அப்ப இதுல என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டா, இவங்க நபியுடைய குடும்பத்துக்கு அல்லாஹ் ஜல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடும்பம் எங்க தொட்டு போற பனி இஸ்ரவேலோட குறையா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அரபியில குறையா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அரபியில மொத்தம் 4 நபிமார்கள், அரபோடு கொடுக்கப்பட்ட நபிமார்கள் மொத்தம் 4 பேர். நமக்கு எத்தனை நபிமார்கள் தெரியல, நீ நிறைய பேரை சொல்லுவாங்க. ஆனா ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், சரியா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், முஹம்மது இப்னு அப்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த 4 பேரும் அரபுகளுடைய நபி. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஃபர்ஸ்ட், அடுத்து ஹூத் அலைஹிஸ்ஸலாம், அடுத்து சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப இதுல கவனிக்கப்பட வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன என்று கேட்டால், அரபிகள் ஆனாலும் பனி இஸ்ரவேலானாலும் அவருடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல போயிட்டாங்க. அதனால இப்ராஹிம் இந்த பரக்கத்தை வச்சுதான் மணமக்களை வாழ்த்துறாங்க. இந்த மணமக்களை வாழ்த்துறாங்க. 14 பேருக்கு செல்வத்தி 2வது வார்த்தை பாரக்கல்லாஹு லக வலக, அல்லாஹ் பரக்கத் செய்வான மணமக்களுக்கு ஸல்லல்லாஹு கற்றுத் தந்த துஆ இருக்குல்ல, அது ஒரு தனி ஜும்மால பேசணும். அந்த பரக்கத்துக்கும் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பரக்கத்துக்கும் தொடர்பு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம்.
அடுத்த வாரம் குர்பானியை பார்ப்போம். ஆக சொல்ல வந்த இந்த 2-3 வாரத்துக்கு முதல்ல நீங்க சப்ஜெக்ட் எடுக்கிறீங்கன்னா நீ குர்பானி கொடுக்கறதுல பெருமையை விட்டுருங்க. நான் கொடுத்த ஆடு 30 கிலோ இருந்துச்சு, நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேங்கிற சட்டத்துக்கெல்லாம் போகாதீங்க, நினைப்புக்கெல்லாம் போகாதீங்க. யாருதா இந்த ஆடு இல்லை, இந்த மாடு இல்லை, தேவைப்பட்டால் என்னுடைய மனைவி உயிரியும் என்னுடைய உயிரையும் உனக்கு தியாகம் செய்ய நான் தயாரா இருக்கிறேன் என்ற எண்ணத்தை என்ற மூடை நீங்க வளர்த்து கொண்டு வேணும் என்பதற்காகத்தான் 3 வாரத்துக்கு முன்னாடி சப்ஜெக்ட் கொடுத்திருக்கேன். அல்லாத கணக்காக தந்த முடிவானாக வாழ்ந்து தவறாக